ஆதரவை வழங்குவது. அடுத்ததாக எமது இந்த ஒருங்கிணைந்த கல்வி எவ்வாறு நாம் ஒருங்கிணைந்த கல்விக்கு நாம் எவ்வாறு உறுதுணையாக இருப்பது. Excuse me, sir. அடுத்த ஓகே மிஸ். Sir, can you start again? Now only it's recording. Start again, please. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன். அனைவருக்கும் வணக்கம். எமது தெற்காசிய சர்வதேச சம்மேளனத்தினால் நடத்தப்படும் ஸ்டீம் எடுகேஷன் சம்பந்தமான இந்த பாடத்திட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் எமது நித்யா அம்மையார் அவர்களினால் நடத்தப்படும் இந்த பாடநெறியினை தமிழாக்கத்தில் கொண்டு வர இருப்பது மத்திய மாகாணத்தின் மாத்தளை மாவட்டத்தில் ரத்துட பிரதேசத்தில் அமைந்திருக்கப்படுகின்ற சென்ட் பிரான்சிஸ் முன்பள்ளியின் அதிபர் எம் சுப்பையா அவி. எனவே இங்கு நாம் இன்றைய தினம் முன்பள்ளிக்கான ஸ்டீம் எடுகேஷன் சம்பந்தமான இந்த இரண்டாவது பாடத்திட்டத்தில் இணைந்திருக்கின்றோம். நெக்ஸ்ட். இந்த பாடத்திட்டத்தினுக்கு முக்கிய ஒரு கர்த்தாவாக விளங்குவார் எமது நித்யா ஜான் மேம் அவர்கள். அந்த அம்மையாரை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் தர உள்ளேன். இவர் சிறுவர் முன்பராய பாடத்திட்ட தலைமைத்துவ தொடர்பாளரும் மற்றும் பலவாளராகவும் மற்றும் விரிவுரையாளராகவும் சிறந்த ஒரு கல்வி ஆற்றல் படைத்த ஒரு அம்மையாராக எமது இந்த எடுகேஷனின் பாடத்திட்டங்களை எமக்கு சிறப்பாக வழங்கி வருகிறார். நெக்ஸ்ட். இன்று நாம் பார்க்க இருக்கும் இந்த பாடத்திட்டத்தின் உள்ளடக்கங்கள் எமது ஒருங்கிணைந்த கல்வி என்பது யாது, இந்த ஒருங்கிணைந்த கல்விக்கு எவ்வாறான ஆதரவுகளை வழங்குவது, இந்த ஒருங்கிணைந்த கல்வியை எவ்வாறு நாம் விசேடமாக முன்வைப்பது, அடுத்ததாக கலவை மற்றும் ஒரு ஆசிரியர் ஒரு செயற்பாட்டை எவ்வாறு முன்வைப்பது, இந்த ஒருங்கிணைந்த கல்வியின் வித்தியாசத்தின் ஊடாக விசேட மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியாற்றல் உள்ள மாணவர்களையும் எப்படி இந்த விசேட கல்வியுடன் இணைத்துக் கொள்வது, அடுத்ததாக ஆசிரியர் எவ்வாறு ஒரு அபிவிருத்தியை அல்லது ஒரு திறமையை கொண்டிருப்பது மற்றும் ஒரு வீடியோ நாடாக்களின் மூலம் எவ்வாறு மாணவர்களை வழிவகுப்பது என்பதனை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். நெக்ஸ்ட். இங்கு உங்களுக்கு முதலாவதாக காட்டப்பட்டிருப்பது ஒருங்கிணைந்த கல்வி என்பது யாது. இந்த ஒருங்கிணைந்த கல்வி என்பது அனைத்து குழந்தைகளும் அவர்களின் உடல்நிலையை பொருட்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதாகும். அறிவார்ந்த சமூக உணர்ச்சி, மொழியியல் அல்லது பிற நிலைமைகளை தங்கள் பள்ளிகளில் கல்வி வாய்ப்புகளை பங்கேற்று கொண்டு மற்றும் படைப்புத்தன்மையை அவர்களுக்கு முன் கொண்டு வருவதே இந்த ஒருங்கிணைந்த கல்வியாகும். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் மேம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது எமது ஆதரித்தல், மதிப்பளித்தல் மற்றும் இதனை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதனை எமது நித்யா மேம் அவர்கள் சிறப்பாக இங்கு 5 உதாரணங்கள் மூலம் விளக்கி இருக்கின்றார். ஆகவே இந்த விழிப்புணர்வு இல்லாமை, இந்த விழிப்புணர்வு இல்லாமை என்பது பெற்றோர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு இந்த விசேட தேவையுள்ள பிள்ளைகளை எவ்வாறு பாடசாலைக்கு அல்லது சமூகத்திற்கு கொண்டு செல்வது என்பது பற்றி விழிப்புணர்வு இல்லை.
இரண்டாவதாக இந்த பெற்றோர்கள் குழந்தைகளாக நன்கு படித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த படித்தவர்களுடைய படிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு அவர்களிடம் இல்லாமை. மூன்றாவதாக பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளை படிக்க முயற்சி செய்வதில்லை. ஏனெனில் இந்த சமூகத்தினுடன் ஒன்று வாழ்வதற்கு தங்களுக்கு அந்த பாதுகாப்புக்கான சமூகத்திற்கு பாதுகாப்பு காரணங்களாக காட்ட விரும்புவதில்லை. நான்காவதாக இது முன்பள்ளியில் முயற்சியில் மட்டுமல்ல, பல முன்பள்ளி பள்ளிகள் மட்டும் இதற்கு முயற்சி செய்தால் போதாது. பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளும் அதற்கு செயல்படுத்தப்பட வேண்டும். ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மாத்திரமே இந்த இவ்வாறான செயல்பாட்டினை முன்பள்ளியில் எடுத்து செல்ல முடியும். அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு விசேட கல்வியினை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக 5ஆவதாக பார்ப்போம் என்றால், உள்ளடங்கிய கல்வியை ஊக்குவிக்க அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உள்ளடக்கியதை ஊக்குவித்தல். அதாவது ப்ரொமோட்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது உள்ளடக்கியதை ஊக்குவித்தல். அதாவது உள்ளடக்கியதை எவ்வாறு நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்றால், அவர்கள் சிறுவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைந்து மற்றும் ஒன்றை பற்றி கற்றுக்கொள்வதற்காக வழியமைத்தல் வேண்டும். அங்கு இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது ஒருவரோடு ஒருவர் உரையாடலின் போது மற்றும் ஆதரவின் போது மைய சூழலில் மாணவர்களை ஆதரவு வழங்குதல் வேண்டும். மூன்றாவதாக சுதந்திரம் மற்றும் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்க வேண்டும். நான்காவதாக எங்கும் எந்த நேரத்திலும் கற்றலை இப்பிள்ளைகளுக்காக நாம் மேற்கொள்ளுதல் அவசியமாக இருக்கு. அடுத்ததாக கற்றல் மற்றும் கருத்துக்களின் வெளிப்பாட்டை மேம்படுத்துகிறது. அடுத்ததாக 6ஆவதாக எழுதும் சரளத்தை மேம்படுத்துகிறது. அவர்களுக்கு எழுதுவதற்கான ஒரு திறமையை வழிவகுக்கின்றது. அடுத்ததாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் வாழ்க்கை திறன்களை ஊக்குவிக்கின்றது. அங்கு 8ஆவதாக ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவு ஆக்கப்பூர்வமாக திறன் வளர வழிவகுக்கின்றது. இது 9ஆவதாக இங்கு குறிப்பிடுகிறது. 21ஆம் நூற்றாண்டில் உள்ளடக்கத்தில் அறிவை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை எவ்வாறு நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதனை பற்றி 9ஆவதாக இங்கு குறிப்பிடுகின்றன. நெக்ஸ்ட். மிக்ஸபிலிட்டி, குரூப்பிங் அண்ட் டீச்சிங் என்ற தலைப்பில் இங்கு கலந்த திறன், குழுவாக்கம் மற்றும் கற்பித்தல் இது ஒரு முக்கிய விடயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு திறன் குழுவாக்கம் மற்றும் கற்பித்தல் என்பதன் போது ஒரு குழுக்களாக நாம் அங்கு செயற்படும் போது வெவ்வேறு முறைகளில் தொழில்முறை திறன் கொண்ட மாணவர்களை உருவாக்கப்பட்ட வகுப்புகள் இங்கு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது திறன், பலவீனம் ஆகவே இரண்டுமே நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பலவிதமான பலவீனங்கள் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். இதில் செயற்பாடுகளில் ஈடுபடும் பிள்ளைகள் கேட்டல் முறை, அனுபவ முறை ரீதியாக பிள்ளைகள் கற்றுக்கொள்வதில்லை. ஒரு சில மாணவர்களை அவ்வாறே உள்வாங்கும் திறன் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சில மாணவர்கள் நாம் சொல்வதை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள். இவை பல வழிகளில் வேறுபடுகின்றன. அவர்கள் வெவ்வேறு வலிமையை கொண்டிருக்கலாம், அவர்கள் வெவ்வேறு பலவீனங்களை கொண்டிருக்கலாம், அவர்கள் கற்றலுக்கு வெவ்வேறு அணுகுமுறைகளை கொண்டிருக்கலாம், அவர்கள் பல்வேறு கற்பித்தல் முறைகளை மற்றும் வகுப்பறை சூழ்நிலைகளை வித்தியாசமாக பிரதிபலிக்கலாம் என நித்யா மேம் எமக்கு அடுத்ததாக 3 படிமுறைகளில் சிறப்பாக எமக்கு கூறியிருக்கின்றார். ஆசிரியர்கள் நாம் இவர்களோடு புதிய செயற்பாடுகளை சிந்தித்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனை நித்யா மேம் சிறப்பாக அமைத்திருக்கின்றார். அதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். நெக்ஸ்ட். இங்கு நாம் பார்ப்போமானால் 3 பிரிவுகளாக இங்கு காட்டப்படுகின்றது. இங்கு ஃபேர்வொர்க்ஸ் என்று முதலாவது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வலிமையுடன் வலிமையானது,
பலவீனத்துடன் பலவீனமானது அல்லது வலுவற்ற பலத்துடன் வலிமையானது. ஆகவே இங்கு 2 ஜோடிகளாக இணைந்து இங்கு சிறந்த பலவீனம் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள், பலவீனம் இல்லாதவர்களும் வலிமையானவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே வலிமையுடன் பலவீனம் அல்லது பலவீனத்துடன் பலவீனம் அல்லது அவ்வாறாக நாம் மாணவர்களை முன்பள்ளியில் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுகொள்ள வேண்டும். இரண்டாவதாக அங்கு குரூப் ஒர்க் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த குரூப் ஒர்க் என்னும் பொழுது ஒரு குழுவில் ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்கின்றோம் மற்றும் ஒரே நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக செயற்படுகின்றோம். ஆகவே இந்த குழு செயற்பாடு என்பது ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஒவ்வொரு முறையில் காணப்படுகின்றது. அடுத்ததாக இங்கு வேர்ல்ட் கிளாஸ் மின்க்ளஸ் என்ற ரீதியில் அங்கு 3ஆவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு வகுப்பறையை ஒன்றாக சேர்த்து அதில் கலப்பு குழுக்களை இங்கு உருவாக்கி நிலைகளாகவோ அல்லது ஒத்ததாகவோ எமது முன்பள்ளியில் அங்கு சிறப்பாக செய்யலாம். இதில் ஒரு வித்தியாசம் காணப்படாமல் இங்கு மாணவர்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் வராமல் வகுப்பறையை முழுமையாக பாவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக 3 விடயங்களில் எமக்கு நித்யா மேம் சிறப்பாக அங்கு எமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். நெக்ஸ்ட், அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குழு குரூப்பிங். இங்கு குழுவாக செயற்படுவது, அது குழுவாக்கம் எனலாம். ஆகவே இந்த குரூப்பிங் என்பது பணி மற்றும் வகுப்பு செயற்பாடுகளில் ஒரு ஏதாவது ஒரு 2 வகையான குழுக்களுக்கு வாய்ப்பாக உள்ளது. ஆகவே இந்த வாய்ப்புகளை நாம் ஒரு வலிமையாக மற்றும் பலவீனமான மாணவரை கலந்து பரிசோதித்து அவர்களுக்கான அந்த இடங்களை நாம் ஒரு குழு செயற்பாட்டின் மூலம் வழங்க வேண்டும். இரண்டாவதாக கோல் செட்டிங் கோல்ஸ், இலக்குகளை அமைத்தல், நாமவே அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும். இது மாணவர்களை மையப்படுத்த நமக்கு உதவியாக இருக்கும். மூன்றாவதாக கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இங்கு 3ஆவதாக அறிவுரைகளை வழங்குகிறது. இவ்வாறான மாணவர்களுக்கு நாம் தெளிவான வழிமுறையை வழங்குவதுடன் அவர்களுக்கு பணித்தாள்களை விளக்குவதற்கு மற்றும் வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு நாம் அங்கு முன்னுதாரணதாரர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் சரியான அறிவுரைகளை வழங்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அடுத்ததாக எரர் கரெக்ஷன். இங்கு பிழைகளை திருத்துதல் அல்லது சரிப்படுத்தல் என கூறலாம். மேற்கண்ட எமது விசேட தேவையுள்ள குழந்தைகள் திறன் மற்றும் கற்றல் தேவைகளை வளர்த்து கொள்ள ஏனைய மாணவர்களை வைத்து ஊக்குவிப்பதற்கு ஆசிரியர் பல நுட்பங்களை கையாள வேண்டும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட் செல்ஃப் அவேர்னஸ் என்று இருக்கின்றது. மாணவர்கள் சுய விழிப்புணர்வு, தங்கள் தாய்மொழியில் தங்கள் கற்றுக்கொள்ளும் அந்த மொழியில் திறன்கள் கற்றல் தேவைகளை பற்றிய ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதோடு அவ்வாறாக தேவைகளை வளர்த்து கொள்ள மாணவர்களை ஆசிரியர்களாக நாம் ஊக்குவிக்க வேண்டும். அடுத்ததாக ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க், பணிகளின் அளவு, சவால் மேற்கொள்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இது வெவ்வேறு நிலைகளுக்கான பணிகளை உருவாக்குதல் அல்லது வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்குகின்றது. உதாரணமாக ஒரு பிள்ளை பிழை செய்தால் அதை பிழை என்று நாம் சொல்லக்கூடாது. அதனை தவிர்த்து அதனை மீண்டும் மீண்டும் நாம் சரிப்படுத்துதல் ஒரு சிறந்ததாக அமையும் என உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக எக்ஸ்ட்ரா ஒர்க், ஹோம் ஒர்க் என்று அங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே மேலதிக வேலை அல்லது வீட்டு வேலை பல்வேறுபட்ட பிள்ளைகள் முன்பள்ளியில் கற்கின்றனர். இவ்வாறான மாணவர்களை நாம் இனம் காண்பிருப்போம். இவர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளுக்கு நாம் மேலதிக செயற்பாட்டினை அல்லது வீட்டிற்கு கொடுக்கும் செயற்பாடுகளை கொடுக்கும் போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே செயற்பாடுகளை கொடுக்காது, வித்தியாசமான செயற்பாடுகளை அவர்களுடைய வலிமைக்கு சிறந்த மாணவர்களுக்கு அவர்களின் அறிவை விரிவுபடுத்தும் வகையில் அதனை சோதனைகளுக்கு உட்படுத்தும் செயற்பாடுகளை நாம் வழங்குதல் சிறந்ததாக அமையும். ஆசிரியர் என்ற ரீதியில் ஒரு ஆசிரியர் மிகவும் இதனை சரிவர செய்வதற்கு நாம் தெரிந்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன்,
இங்கு கல்வி செயற்பாட்டின் 3 சிறந்த உதாரணங்களை எமக்கு நித்யா மேம் முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த கல்வி செயற்பாட்டின் போது 3 செயற்பாடுகளும் எமக்கு முதலாவது செயற்பாடாக இங்கு எமக்கு அவர் குறிப்பிட்டிருப்பது எமது இந்த ஒருங்கிணைந்த கல்வியினூடாக மாணவர்களுக்கு எவ்வாறான கல்வியினை நாம் வழங்க வேண்டும். அதாவது இங்கு கற்றல் விடயங்களில் ஈடுபடும் பொழுது மாணவர்கள் விசேட தேவைக்குட்பட்ட மாணவர்கள் இருக்கின்றார்கள், வலிமையான மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இது இருவர்களுடைய ஒரு ஆதரவையும் பெற்றுக்கொண்டு இந்த கல்வியினை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இங்கு இருக்கின்றார்கள் இரண்டும் இணைக்கப்பட்ட இருந்தாலும் கூட விசேட மாணவர்களும் இருப்பார்கள், வலிமை கூடிய மாணவர்களும் இருப்பார்கள். ஆகவே இரு சாரார்களும் இணைத்துக் கொண்டு வெவ்வேறு பாடத்திட்டங்களை பாட செயற்பாடுகளை அவர்களுக்கு வழங்கும். மூன்றாவதாக ஸ்பெஷல் எஜுகேஷன். இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் மாணவர்கள் இங்கு அவர்களுக்காக மிகவும் அவர்களுக்கு ஏற்றது போல் செயற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான கல்வி அறிவுகள் அவர்களுக்குரிய கல்வி அறிவினை பெற்றுக் கொடுப்பதற்காக தனியாக அமைக்கப்பட்ட அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு தனியாக அமைக்கப்பட்ட பாடசாலை கல்வியாகும். நெக்ஸ்ட் ஒன் மேம். அந்த மேற்கண்ட உதாரணத்துக்கு அமைய இங்கு 3 உதாரணங்களாக இங்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கு நாம் முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். இங்கு முதலாவது உதாரணத்தை பார்க்கும் பொழுது இரண்டும் வெவ்வேறாக இங்கு இணைக்கப்பட்டதாக காணப்படும். ஆகவே இந்த இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது இன்ட்ரோடக்ஷன். இதில் இரு குழுவினரும் ஒன்றாக இருக்கின்றார்கள், ஆனால் வேறு வேறு செயற்பாடுகள் அங்கு நடைபெறுகிறது. மூன்றாவதாக இன்க்ளூஷன். அங்கு மூன்றாவதாக படத்தை பார்க்கும் பொழுது அங்கு இரு சாரார்களும் ஒருங்கிணைந்த செயற்பாட்டில் அங்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மேற்கண்ட 2 செயற்பாடுகளும் நான் கூறிய உதாரண அங்கு எடுத்து காட்டுகின்றது. நெக்ஸ்ட் ஒன். இங்கு நாம் அடுத்ததாக பார்ப்பிருப்பது டீச்சர் டெவலப்மெண்ட். கொஞ்சம் எனக்கு விளங்குதில்லை மிஸ். அது டிகா கேட்க பெய்ய மாட்டேன் சுட்டா பாலட்டகாண்டு. ஓகே. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது முதலாவதாக இங்கு எட்டிடியூட் அணுகுமுறை. ஆகவே இந்த மாணவர்களுக்காக நாம் எவ்வாறான அணுகுமுறைகளை கையாள வேண்டும், சிறந்த ஒரு நேர்த்தியான அணுகுமுறைகளை மாணவர்களுக்காக நாம் கையாள வேண்டும். அடுத்ததாக அவேர்னஸ், அது விழிப்புணர்வு. இவ்வாறான மாணவர்களுக்கு எவ்வாறான பாடசாலைகளில் இவர்களுக்கான விழிப்புணர்வை மேற்கொள்வது என்பதனை நாம் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக இங்கு அறிவு சார்ந்த விடயங்களில் எவ்வாறு அந்த அறிவின் எமக்கு முக்கியத்துவம் கிடைக்கின்றது என்பதனை இந்த ஒருங்கிணைந்த கல்வியினூடாக நாம் தெரிந்திருக்கின்ற வேண்டும். இது எமது ஆசிரியரின் அபிவிருத்திக்காக ஆசிரியர்கள் இது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நான்காவதாக சப்போர்ட், ஆதரவு. எந்த வகையிலும் இவ்வாறான எமது காணப்படுகின்ற எமது பிள்ளைகளுக்கு நாம் வெற்றிகரமான ஒரு செயற்பாட்டை நாம் எடுப்பதற்கு மிகவும் கீழ்மட்டத்தில் இருந்து அந்த மாணவர்களுக்கு சரியான வகையில் அவர்களுடைய ஆதரவாக, அவர்களுடைய கல்விக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது இதில் குறிப்பிட்டிருக்கின்றது. நெக்ஸ்ட் ஒன். இதனை எடுத்துக்கொண்டால் இங்கே எமக்கு நித்யா மேம் சிறப்பாக எமக்கு ஒரு கருத்தை சொல்லுகின்றார். கல்வி கட்டாயப்படுத்தி செய்வது அல்ல,
கல்வி என்பது பிள்ளைகளின் உரிமை. எனவே இந்த உரிமைக்காக நாம் அவர்களுக்கு சரியான உரிமையை வழங்க, அவர்களுடைய கல்வியினை பெற்றுக்கொள்ள நாம் மனிதனின் ஒவ்வொரு வகையிலும் நாம் செயற்பட வேண்டும் என்பதை மிகவும் சுருக்கமாக அவர் எமக்கு தெளிவாக இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். நெக்ஸ்ட் ஒன். இங்கு அடுத்ததாக எமக்கு காட்டப்பட்டிருப்பது 3 விடயங்களாக ஒரு ஆசிரியர் எவ்வாறான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை இங்கு அடுத்ததாக எமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஒரு ஆசிரியர் என்பவர் கல்வியின் ஒரு தேவையினை அறிந்து அதன் மூலம் ஒரு புரிந்துணர்வு முறைப்படி செய்தல் வேண்டும். அதனை அடுத்து ஒரு ஆசிரியர் என்பவர் அந்த தனது ஆளுமைக்கு ஏற்றது போல் அவர்களுக்கு முன் நடந்து கொள்ள வேண்டும். அபிவிருத்தி மற்றும் அதனுடைய தன்னை பற்றிய அந்த ஒரு கல்வி திறமை அவர்களிடம் காணப்பட வேண்டும். அதாவது திறமையற்ற அல்லது திறமை விசேட தேவையுள்ள மாணவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் கருணையாக அன்பாக அவர்களுடன் நாம் பேச வேண்டும். மற்றும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் அதனை சரி செய்து அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களை நாம் கொண்டு செல்ல வேண்டிய இடங்களுடன் அவர்களுக்கு நேர்த்தியான ஒரு விடயங்களை கையாள நாம் வழி சமைக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். நாம் இங்கு இவ்வாறான எமது நாட்டில் இவ்வாறான மாணவர்களை காணக்கூடியது அரிது. இருந்த போதிலும் இந்தியாவில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இவ்வாறான கல்வியை வழங்குகின்றார்கள் என்பதை இங்கு நித்யா மேம் எமக்கு ஒரு படத்தின் மூலம் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே எமது மாணவர்கள் இங்கு ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இவ்வாறான மாணவர்களுக்கும் இவ்வாறான கல்வியினை மேற்கொள்கின்றார்கள் என்பதனை அவர்கள் இங்கு ஒரு படத்தின் மூலம் எமக்கு காட்டியிருக்கின்றார்கள். நெக்ஸ்ட் ஒன். இதுவும் அதே போன்று ஒரு படத்தை தான் காட்டியிருக்கின்றார்கள். இவ்வாறான மாணவர்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை எமது முன்பள்ளிகளில் நாம் மேற்கொள்ளலாம் என்பதனை இங்கு எமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அடுத்ததாக இங்கு நாம் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்ற தலைப்பில் நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. பெருமூளைவாதம், மூளையில் ஏற்படும் பாதிப்பு, உடலின் சில பாகங்களில் செயலற்று போதல் போன்ற விடயங்களை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு விடயத்தை கூறும் போது அவ்வாறே மீண்டும் செய்தல், மீண்டும் அதை பேசுதல் என்பதனை இங்கு அடுத்ததாக மிகவும் மாணவர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது என்பதனை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் மேம். அதே போன்று அதனால் ஏற்படுகின்ற ஒரு தொடர்பாடல் மற்றும் அவர்களுடைய பேச்சு வளர்ச்சி என்பதனை நாம் தடையாக காணப்படும். அதே போன்று அவர்கள் இருக்கின்ற ஊடக பிரச்சனை என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாம் எவ்வாறான ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதனையும் இங்கு அங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நெக்ஸ்ட். இவ்வாறாக இந்த மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் டீச்சிங் ஸ்ட்ரேச்சர்ஸ் என்னன்னு கேட்டா, நாம் ஒரு இவ்வாறான மாணவர்களை இனம் கண்டது மட்டுமல்லாது ஒரு பெற்றோர்களையும் மற்றது கல்வி கற்ற மிகவும் அதன் சிறந்த அனுபவசாலிகளையும் அத்தோடு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வைத்திய ஆலோசனைகள் மற்றும் வைத்திய வசதிகளுக்கு அவர்களை நாம் கொண்டு சேர்த்தல் வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஏனைய மக்களோடு இணைகின்ற வகையில் அவர்களையும் நாம் ஒன்றிணைத்து செயற்படுத்தல் வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். மிகவும் ஏனைய சிறுவர்களுக்கு பார்க்க இவர்களுக்கு கூடுதலான அன்பை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக இவ்வாறான பிள்ளைகளுக்கு நாம் கட்டாயம் அவர்களுக்கான
சிகிச்சையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கான ஒவ்வொரு விதத்திலும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவர்களுக்கு செய்யப்படுகின்ற சிகிச்சைகள் மற்றும் அவர்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் நாம் அவர்களை ஆதரித்து, அவர்களை பாராட்டி, அவர்களை வழிநடத்த ஒரு ஆசிரியர் என்ற ரீதியில் நாம் மிகவும் அதனை தெரிந்து நடந்து கொள்ள கூடியவர்களாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் மேம். ஆகவே நெக்ஸ்ட் ஒன். ஆகவே இங்கு இதுவரையில் நெக்ஸ்ட் ஒன் மேம். Finishing, no? Finishing. Finishing, ma'am. That's one next. Finish. Yeah, I am want to finishing one, no? This one? No. That was it only. Okay, done? Yeah, I want to thank you for the... Yeah, then you thank and end it. Okay. ஓகே. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை நாம் முதலாவது பாடத்திட்டத்தின் கட்டத்துடன் மேலதிக கல்வியினை 2வது பாடத்திட்டத்தினூடாக இன்றைய தினம் நாம் பார்த்தோம். ஆகவே இன்னும் இதற்கான செயற்பாடுகள் மற்றும் விரிவுரைகளை எமது நித்யா மேம் 2வது செயற்பாட்டின் 2வது பாடத்திட்டத்தில் எமக்கு கற்பிக்க இருக்கின்றார். எனவே இதுவரையிலும் இந்த எமது ஒருங்கிணைந்த கல்வியினூடாக வலிமையான மாணவர்கள் மற்றும் விசேட தேவைக்குட்பட்ட மாணவர்களை எவ்வாறான கல்வி வளர்ச்சிக்கு நாம் செல்வது என்பதனை பற்றி பார்த்தோம். எனவே 2வது பாடத்திட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை எமது நித்யா மேம் அவர்களின் இந்த வழிகாட்டலுக்கு அமைய நடத்தப்பட்ட இந்த பாடத்திட்டத்திற்கு என்னையும் இணைத்துக் கொண்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதற்கு ஒத்துழைத்த எமது சஹாரி மிஸ் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.